ஏய் திவ்யா, ஒழுங்கு மரியாதையே டிவி ரிமோட் என்கிட்ட கொடுத்துரு. எங்க வச்சிருக்க? இப்ப மட்டும் நீ வந்து இந்த டிவி ரிமோட் என்கிட்ட தரலன்னா வச்சுக்குவேன், மண்டையிலே கொட்டிடுவேன் பாத்துக்க. சொல்ல மாட்டேனே, உன்னால முடிஞ்ச கண்டுபிடிச்சிக்கோ. அம்மா இவளை பாருமா, ரிமோட் எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு தரமாட்றா. நான் சாப்பிடும்போது டிவி பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன். நீ எப்போ பார்த்தாலும் சாப்பிடும்போது கிரிக்கெட் சேனல் தான் பார்க்குறேன், எனக்கு பிடிக்காதுல்ல. நான் எப்படி பொம்மை சேனல் பார்ப்பேன்? அதான் நான் ஒளிச்சு வச்சுட்டேன். நீ எப்படி இருந்தாலும் என்னை சாப்பிட விட மாட்டேன், நீனும் வந்துட்டு டிவி பார்க்கக்கூடாதுன்னு தான் ஒளிச்சு வச்சேன். ஏய் திவ்யா, இப்ப நீ கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாதுடா, என்னடா பண்ணுவேன்? உனக்கு திமிரு அதிகமாயிருச்சுல. பாரு, இப்ப தரியா இல்லைன்னா அடிக்கவா உனிய? அம்மா இவன் பாருமா என்னை அடிக்கிறான். ஏய், ஹாலில் என்ன சத்தம்? ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க? ஒழுங்கு மரியாதையா எல்லாம் டைனிங் டேபிள் வாங்க சாப்பிட்றதுக்கு. யாருக்கும் டிவி ரிமோட் கிடையாது. குட்டி பிசாசு, ஒழுங்கு மரியாதை ரிமோட்டை கொடு. ரிமோட்டை கொடுத்தனா 2 பேரும் டிவி பார்க்கலாம். நான் காமனா 2 பேருக்கும் பிடிச்ச கார்ட்டூன் சேனல் வைக்கிறேன். ஒழுங்கு மரியாதை ரிமோட்டை கொடுத்துரு. ஓ, நான் கொடுக்க மாட்டேன். இப்போ கொடுக்கலன்னா வச்சுக்குவேன், அடிச்சிருவேன். பார்த்துக்க, என்கிட்டயும் அடி வாங்குவா, அம்மாட்டையும் அடி வாங்குவேன் நீ. ஓ, என்னாலலாம் தர முடியாது. ஏய், ரெண்டு பேருக்கு தமிழில் தானே சொல்கிறேன், ஒழுங்கா எல்லாரும் டைனிங் டேபிள் வாங்க. இப்போ ரெண்டு பேரும் வரீங்களா இல்லையா? இதோ வரேம்மா, நான் நல்ல பிள்ளைங்க, நான் டிவிலாம் பார்க்கலாமா, நான் டைனிங் ஹால்லே உட்காந்து சாப்பிட்றேம்மா. முடிஞ்சா நீ ரிமோட்டை கண்டுபிடிச்சிக்கப்போ. ஏய் திவ்யா, ஒழுங்கு மரியாதை கொடுத்துட்டு போயிரு. நீங்கள் வேற டெஸ்ட் மேட்ச் இருக்குடி, ஒழுங்கு மரியாதை கொடுத்துட்டு போயிரு. முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்கடா. பாய். எனக்கு பிடிச்ச தோசை அம்மா சுட்டு வச்சுருக்காங்க, நான் சாப்பிட போகிறேன். உன்ட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. பாய் பாய். ஏய், பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவ நீ. அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ உன்னால மேட்ச் பார்க்க முடியாதுல்ல. எத்தனை நாள் நீ பொம்மை சேனல் பார்க்க விடாம பண்ணியிருக்க. போ போ. ஏய் திவ்யா, நில்லு, சொல்லிட்டே இருக்க, போயிட்டே இருக்க. அம்மா சாப்பிட கொடுப்பாங்க தெரியும் தானே, காதில் விழுலையா? அதான் போகிறேன். இரு இரு, மாட்டாமலே போயிடுவேன். உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கடா. எங்கே வச்சுப்பா? மிஞ்சி போனால் என்ன, அவளோட ஸ்கூல் பேக்கில் இருக்குமா? ஸ்கூல் பேக் எங்கே? இது எங்கே தானே இருந்துச்சு, எங்கே அது? ஏ ரவி, நீ வரலையா சாப்பிட்ட? இந்த வரேம்மா. எங்க இந்த பசங்க ரொம்ப மோசம், கத்தி கத்தி என் ஜீவனே போயிடும் போல. சாப்பிட கூப்பிட்டா வராமல் டிவி ரிமோட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க தெரியுமா? எல்லாம் நீங்கள் கொடுக்குற செல்லத்தினால தான் பிள்ளைங்க கெட்டு போயிட்டு. ஏம்மா, பிள்ளைங்கன்னா அப்படி இப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வயசாகுது? சேட்டை பண்ற வயசு தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இப்ப என்ன டிவி ரிமோட்டுக்கு தான் சண்டை போட்டாங்க? ஒன்னும் இல்ல, விடு, நான் பாத்துக்கிறேன். ஏன்டா கண்ணுங்களா, என்ன பிரச்சனை? எதுக்கு டிவி ரிமோட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தீங்க? என்னாச்சு? இப்படி பேசி பேசி தான் அந்த ரெண்டு பிள்ளைங்களும் இங்கே கெடுத்து வச்சிருக்கீங்க. பாருங்க, சேட்டைனா சேட்டை, கொஞ்ச நஞ்சு சேட்டையா? எப்போ பார்த்தாலும் சேட்டை தான். இது நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. சரி சொல்லுங்க கண்ணுங்களா, என்னாச்சு? ஏன் சண்டை போட்டீங்க? யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணா? அப்பா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது இந்த திவ்யா தான். இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச்லப்பா நான் டிவி பார்க்கலான்னு போனேன், இவள் டிவி ரிமோட்டை ஒளிச்சு வச்சிட்டா. அதான்ப்பா நாங்கள் ஹாலில் சண்டை போட்டுட்டு இருந்தோம். அடே குரங்கு பயலே, இனி மாட்டி விட்டுட்டல. உள்ளதை தானே சொன்னேன், நீ தானே ரிமோட்டை திருடி வச்ச. பொய் பேசுனா பார்த்துக்குவேன். திவ்யா கண்ணு, ஏன் அப்படி பண்ண? சாப்பிடும்போது எப்போதும் அவன் தான் ரிமோட் வச்சுக்கிறான், என்னால் பொம்மை படம் பார்க்கவே முடியல. அதனால தான் நான் அப்படி பண்ணேன். அப்போ தானே அவனுக்கு என் கஷ்டம் தெரியும். அவன் மட்டும் கிரிக்கெட் எப்போதும் பார்க்குறான்ல, நான் வந்து பொம்மை சேனல் பார்க்க முடியல. அதான் ஒரு நாள் அவன் கிரிக்கெட் பார்க்க வேணான்னு அப்படி பண்ணேன்ப்பா. நீ ஏன் ரவி வந்து அவளுக்கு சாப்பிடும்போதாவது மட்டும் பொம்மை படம் பாக்குறதுக்கு அந்த ரிமோட்டை கொடுக்கலாம்ல? ஏன் அப்படி நீ பண்ண? நீ சொல்லு. அடா அப்பா, அது என்னன்னே தெரியல, சாப்பிடும்போது நம்மளுக்கு பிடிச்ச சேனல் பார்க்குறது தான்ப்பா வந்துட்டு அந்த சாப்பாடே உள்ளே இறங்கும். அதனால தான் நான் அப்படி பண்ணேன். பிரச்சனைக்கு இல்லாமல் நீங்கள் பேசாமல் 2 டிவி வாங்கி வச்சுருங்க. அப்போ தான் எங்கள் 2 பேருக்குள்ள சண்டை வராது. அப்பயும் இந்த சண்டை போடாதவங்களா இருக்குங்க. புது டிவியில் யார் வந்துட்டு கிரிக்கெட் மேட்ச்சு பொம்மை படம் பார்க்கணும், அதுக்கு ஒரு தனி சண்டை போடுவாங்க. நம்மளுக்கு தண்டமாக 40,000 போகும். அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு புது டிவிலாம் வாங்கிடாதீங்க நீங்கள் வேற. அப்படிலாம் இல்ல. சரி, ஷேர் பண்ணி பாத்துக்கோங்க. 2 பேருக்கும் டைம் பிரிச்சுக்கோங்க. ஒரு நாள் நீனு, ஒரு நாள் வந்து திவ்யான்னு பண்ணுங்க. சண்டை போடாதீங்க. சரி சரி, இந்த வாரம் ரேங்க் கார்டு கொடுத்தாங்கல்ல, 2 பேரும் என்ன கிரேட் எடுத்திருக்கீங்க? அப்பா எனக்கு பசிக்குது. அம்மா அப்பயே நான் சாப்பிடுன்னு திட்டினாங்க. இப்போ ரொம்ப நம்ம பேசிட்டு இருந்தோம்னா அவ்வளோதான், திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம சாப்பிடலாமே. ஆமாப்பா, அண்ணன் சொல்கிறதும் கரெக்டு தான். சாப்பிட்லாம், சாப்பாடு ஆறிட்டு இருக்குல்ல. பார்த்தீங்களா, நீங்கள் எவ்வளோ செல்ல கொடுத்து பேசிகிட்டு இருக்கீங்க. ரேங்க்கு கேட்டோடனே 2 பாத்திரத்துக்கு பார்த்தீங்களா? இப்போ மட்டும் சாப்பாடு 6 தான். கூப்பிடும்போது வந்துட்டு 2 பேரும் வராமல் சண்டை போட்டுட்டு இப்போ சாப்பாடு 6 தான். 2 பேரும் என்ன கிரேட் எடுத்தீங்க சொல்லுங்கள், அப்பா கேட்குறாருல. என்ன கிரேடுனாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. நான் கிளாஸில் 5th கிரேடுப்பா. நான் வந்துட்டு 8th கிரேட். மேக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்தனால அதில் கொஞ்சம் மார்க் ட்ராப் ஆயிடுச்சுப்பா. பரவாயில்லையே, நல்லா தான் படிச்சு எழுதியிருக்கீங்க. வெரி குட். இப்படியே நல்லா படிச்சு நல்லா வந்துட்டு பெரிய ஆளா வரணும், சரியா? மேக்ஸ்லாம் கஷ்டமா? நாங்களாம் அந்த காலத்தில் மேக்ஸ்லாம் மனசுக்குள்ளே போடுவோம். இப்போ உள்ள பிள்ளைங்களாம் கால்குலேட்டர் இல்லாமல் ஒரு கணக்காவது போடுதுங்களா? அம்மா நீ படித்த காலத்தில் உள்ள மேக்ஸ் வரமா? இப்போல்லாம் அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெண்ட்ரி, ஜாமெண்ட்ரின்னு சொல்லிட்டு அது இதுன்னு இருக்குது. அதெல்லாம் உனக்கு தெரியுமா ஃபஸ்ட்டு? ஆமாம், ஒன்றா எதாவது சொல்லிட்டேன், வாய் அடைக்கிற மாதிரி எதாவது சொல்ல வேண்டியது. சரி சரி, சாப்பாடு ஆறப்போகுது, எல்லாரும் சாப்பிடுங்க. திவ்யா, திவ்யா இங்கே பாரு. என்ன சொல்லு. நான் இனிமேல் பொம்மை படமே பார்க்க முடியாதா? அப்படிலாம் இல்லை. அப்பா சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நம்ம வந்துட்டு சாப்பிடும் போது டிவி பார்த்துக்கலாம், சரியா உனக்கு? ஏ ரவி, உண்மையா சொல்கிற நீ?
ஆமாம் நான் தான் சொல்கிறேன், என்னதான் இருந்தாலும் நீ என் தங்கச்சி இல்லை. அப்பா சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தேன். நீனும் எத்தனை நாள் தான் பொம்மை படம் பார்க்காம இருப்ப, நீனும் பார்க்கணும்ல. அதனால தான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். பரவாயில்லையே, அண்ணனுக்கு தங்கச்சி மேலே இவ்வளோ பாசம் இருக்குன்னு தெரியாமல் போச்சே. அதெல்லாம் நிறையாவே இருக்கு. சரி சரி, அம்மாட்ட சொல்லுவோம். அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி, அம்மா எனக்கு தெரிஞ்சு கிச்சனில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வா கிச்சனுக்கு போய் பார்க்கலாம். சரி அண்ணா. இதை சொல்லும் போதே நம்மளோட ஒரிஜினல் கிரேட் என்னன்னு நம்ம சொல்லிடலாம். ஆமாம்ல, அது வேற இருக்குல்ல. ஆக்சுவலி நான் 10th கிரேட் அண்ணா. நீனு? நான் வந்துட்டு கிளாஸ்லேயே லாஸ்ட் கிரேடுக்கு முன்னாடி கிரேடு. என்னடா சொல்கிற? அதுவா, டெஸ்ட் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன்னா அந்த இதில் நான் எக்ஸாம் படிக்கிறதே மறந்துட்டேன். அதனால் போச்சு இந்த தடவை. அடுத்த தடவை பிக்கப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ, சரி, நம்ம கிச்சன் போகலாமா அம்மாவை பார்க்க? சரி போகலாம். ஆமாம், அம்மா. பசங்களா என்ன அதிசயமாக கிச்சன் சைடில் வந்திருக்கீங்களே, என்னாச்சு? என்ன வேணும்? ஒன்றும் இல்லைம்மா, அப்பா டைனிங் டேபிளில் சொன்னதை பற்றி தான். எதை பற்றி? அதாம்மா, டிவி ரிமோட்டை பற்றி. என்ன திருப்பி டிவி ரிமோட்டுக்கு சண்டை போட்டுறீங்களா? ஐயோ அப்படி இல்லைம்மா. அண்ணா வந்துட்டு அப்பா சொன்ன மாதிரி டிவி ரிமோட்டை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாமா. அடடா, என் செல்லுங்களை பாரு. அப்படியே இன்னொன்றும் இருக்குமா? என்னது கண்ணுங்களா? ஆக்சுவலாக எங்களோட கிரேடு வந்து கிரேடு வந்து என்ன ரவி இழுக்கிற? அம்மா நானும். என்ன திவ்யா, நீனும் நானும்னு இருக்கிறியே, என்ன ரெண்டு பேரும் என்ன சொல்ல வந்திருக்கீங்க? அம்மா நான் கிளாஸ்லேயே லாஸ்ட் மார்க்குக்கு மார்க்குமா. அம்மா நான் 10th கிரேடுமா. நினச்சேன் நீங்களாவது இப்படி படித்து மார்க் எடுக்கிறதா, அது நான் அப்பயே நினச்சேன். அந்த மனுஷனை குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை, உங்களை கண்ண மூடி நம்புறாருல. அம்மா அடுத்த தடவை கண்டிப்பாக நல்ல மார்க் எடுத்துருவேம்மா, ஷோர்மா. நானும்மா. இனிமே டிவி ரிமோட்டை திவ்யா ஒழிச்சு வைக்க மாட்டா, இந்த அம்மா தான் ஒழிச்சு வைக்க போகிறேன் உங்களை. அம்மா இல்லை.